ஆஸ்ட்ரோ ஜவஹர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்பதன் 2ஆம் பகுதிக்குள் இன்று நுழைகிறோம். முதல் பகுதியை பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரு ஜாதகத்தை எப்படி திறனாய்வு செய்ய வேண்டும் என்பது பற்றி குறிப்பிட்டிருப்பேன். பேசிக் ஜோதிடம் அல்லது அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருந்தால்தான் நாம் ஜாதகங்களுக்கு பலன்களை பார்க்க முடியும். ஆஸ்ட்ரோ ஜவஹர் சேனலில் பதிவிட்டிருக்கும் அடிப்படை ஜோதிடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் நமது சேனலில் புலிப்பாணி முனிவர் இயற்றிய தமிழ் பாடல்களுக்கு விளக்க உரையும் பொருளும் கூறி வருகிறேன். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். அதை பார்த்து வந்தாலே அடிப்படை ஜோதிடம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஜோதிட பலன்கள் சொல்வதற்கு நவக்கிரகங்களின் காரகங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல பாவங்களின் காரகங்கள், பாவங்களின் காரகர்கள் இவைகள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இவைகளை நன்கு தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகத்திலிருந்து என்னென்ன பலன்கள் முன்னர் நடந்தது, தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அடுத்து என்ன பலன்கள் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கின்றன என்பது போன்ற விவரங்களை நன்கு ஆராய்ந்து நாம் பலன் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கும் 2 வகையான காரகங்களாவன. ஒன்று கிரகங்களுக்கான காரகங்கள், அடுத்து பாவங்களுக்கான காரகங்கள். கிரகங்கள் அல்லது கோள்களுக்கு உரிய காரகங்களை கிரக காரகங்கள் என்றும், பாவங்களுக்கான காரகங்களை பாவ காரகங்கள் என்றும் குறிப்பிடுகிறோம். இந்த 2 காரகங்களிலும் கிரக காரகங்கள் அல்லது கோள்களின் காரகங்கள் மிகவும் முக்கியமானது. ஆனால் அதைவிட பாவங்களுக்கான காரகங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த பாவ காரகங்களின் தன்மைகளுக்கு ஏற்பவே கிரக காரகங்கள் பலன் தரும். பாவ காரகங்கள் விதியை நிர்ணயிக்கும். பாவங்களை விதி என்றும் சொல்லலாம். விதி என்பதை ஒரு சாலை, ஒரு ரோடு என்று நாம் வைத்துக்கொண்டால், மதி அதாவது கிரகங்கள் அதில் அந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் என்று நாம் வைத்துக்கொள்ள முடியும். சாலையின் தன்மைக்கேற்பவே வாகனங்களை செலுத்த முடியும். விதியின் வழியே மதி செல்லும். அன்பர்கள், இதில் நோக்கத்தக்கது என்னவென்றால், பாவங்கள் என்று சொல்லப்படுகிற விதியானது இந்த பாவத்துக்கு இப்படித்தான் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கும். உலகத்தில் உள்ள எந்த ஜாதகத்தையும், அதாவது எந்த நாட்டில் பிறந்த எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் இந்த பாவத்துக்கு காரகங்கள் இதுதான். லக்ன பாவத்திற்கு இதுதான் காரகம், 2ஆம் பாவத்திற்கு இதுதான் காரகம், 7ஆம் பாவத்திற்கு இப்படித்தான் காரகங்கள் அமையும், 12ஆம் பாவத்திற்கு காரகங்கள் இதுதான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கும். பாவங்களின் காரகங்கள் உறுதியானது, நிலையானது. பாவங்கள் என்பது விதி என்று நான் கூறினேன். அந்த விதியை மாற்ற முடியாது. ஆனால் கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது என்றால், சந்திரனின் அடிப்படையில் கணிக்கப்படும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அவைகள் விதி வழியே சென்று, பாவங்கள் வழியே சென்று பலன்களை நமக்கு தரும். 27 நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகர் பிறக்கும்போது எந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் அந்த நட்சத்திரம்தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் தசைதான் முதலில் அந்த ஜாதகருக்கு விதி வழியே மதி பலன்களை நிர்ணயிக்கும். பாவங்கள் என்பதும் ராசிகள் என்பதும் 2ம் ஒன்றல்ல, 2ம் வேறு வேறுபட்டவை என்பதை அடிப்படை ஜோதிடத்தில் நீங்கள் தெரிந்திருக்கலாம். ராசியை காலபுருஷ தத்துவம் என்று ஜோதிடம் கூறும்.
ராசியை வைத்து ஜாதக பலன்கள் கூற முற்படக்கூடாது. பாவங்களின் அடிப்படையிலேயே பலன்களை கூற முற்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு ஜாதகத்தில் ராசியில் 7ல் இருக்கும் கிரகம் என நினைத்து பலன்கள் கூறிவிட்டால், அந்த கிரகம் பாவத்தில் 8ஆம் இடத்தில் போயிருந்தால் அதன் ஜாதக பலனே மாறிவிடும். மொத்த பலன்களே மாறிவிடும். 7ஆம் பாவத்திற்குரிய பலன்கள் அந்த ஜாதகத்திற்கு கண்டிப்பாக கிடைக்காது. 8ஆம் பாவத்திற்கான பலன்கள் தான் அந்த ஜாதகத்திற்கு கிடைக்கும். 8ஆம் பாவம் மகா துர்ஸ்தானமாகும். 7ஆம் பாவம் கேந்திரஸ்தானமாகும். இந்த பாவங்களின் அடிப்படையில் பலன்கள் கூறுவதே ஜாதகத்தில் சிறப்பான பலனை தரும். மேலும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் உள்ள லக்னம் மட்டுமே, லக்னம் மாறுவதில்லை, லக்னம் நிலைத்திருக்கும், அந்த இடத்திலேயே நிலைத்திருக்கும். எந்த ராசியில் அமைந்துள்ளதோ அந்த ராசிக்கே அது வரும். ஆனால் அந்த லக்னத்தை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கும். உதாரணமாக, ராசியில் 2ல் இருக்கும் சந்திரன் லக்னத்திற்கோ அல்லது 3ஆம் வீட்டுக்கோ போகலாம். ஆகவே பாவங்கள் வேறு, ராசிகள் வேறு என்பதை நன்கு தெரிந்து கொண்டு நாம் பலன் கூற முற்பட வேண்டும். இது நமது இந்திய சுதந்திர ஜாதகம். சுதந்திர ஜாதகத்தை பாருங்கள். ரிஷப லக்னம், லக்னத்தில் ராகு, 2ஆம் வீட்டில் செவ்வாய் மாந்தி, 3ஆம் வீட்டில் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், சனி. அடுத்து 6ஆம் வீட்டில் குரு, வியாழன், 7ஆம் வீட்டில் கேது. இது காலசர்ப்ப தோஷ ஜாதகம். ராசி கட்டத்தில் கிரகங்களின் நிலையை நாம் இப்போது பார்த்தோம். இனி பாவ கட்டத்தில் எப்படி அமைகிறது என்பதை பார்க்கலாம். ராசி கட்டத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கும் மாந்தி பாவத்தில் 3ஆம் இடத்திற்கு வருகின்றது. ராசி கட்டத்தில் 3ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆனால் பாவத்தில் சந்திரனை தவிர மற்ற 4ம் 4ஆம் இடத்திற்கு வருகின்றது. ராசியில் 6ல் இருக்கும் குரு பாவத்தில் 7ஆம் பாவத்திற்கு வருகின்றது. இப்படி சில ஜாதகங்களில் கிரகங்கள் வேறுபடுவதால் தான் நம் பாவத்தை பார்த்து பலன் கூற வேண்டும் என்பது. இந்த பதிவில் குறிப்பிட்டவைகளெல்லாம் அடிப்படை ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள். மொத்தத்தில் அடிப்படை ஜோதிடம் அடிப்படையில் கணித்த ஒரு ஜாதகத்திற்கே நாம் பலன்கள் சொல்லவிருக்கிறோம் என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி நேயர்களே, இனி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.